மோடி அவர்களின் நிர்வாகம் சீர்கட்டும் 100 நாள் பணியை அவர் மாற்றியதற்கும் கண்டித்து இன்றைய தினம் நம்முடைய மயிலாடுதுறை மாவட்டத்தில் நமது சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி செயலாளரும் நமக்கெல்லாம் வழிகாட்டியுமான மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தலைமையிலும் மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அவர்கள் முன்னிலையிலும் மற்றும் மாவட்ட ஒன்றிய வட்டார கீழ வெண்மணி 48 நபர்கள் எரிந்த பொழுது முன்னாள் காங்கிரஸ் தலைவர் திரு இளையபெருமாள் அவர்களை அன்றைய பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் ஹியூமன் ரைட்ஸ் ஆஃப் லீடராக நியமித்து அகில இந்திய பூரா சுற்றி அடித்தட்டு மக்களை அல்லது தொழில் செய்கின்ற நபர்களின் எதிர்பார்ப்பு என்ன, அவர்களுடைய கஷ்டம் என்ன என்பதை அறிக்கையாக தாருங்கள் என்று அன்றைய பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் படித்தார்கள். அதை இந்திய பூரா சுற்றி தனது அறிக்கையை தயாரித்தார்கள். அந்த அறிக்கையில் ஒரு பகுதிதான் 72.2A ஒரு சரத்து. அந்த சரத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, மத்திய அரசாங்கம் கொடுக்கின்ற நிதியை மாநில அரசாங்கம் தன்னுடைய லேபராக பயன்படுத்துகிறது. மத்திய அரசாங்கத்தின் நிதி அடித்தட்டு மக்களுக்கு சென்றடைவதில் தாமதம் இருப்பதோடு மத்திய அரசாங்கம் என்ன செய்கிறது என்றும் தெரிவதில்லை என்ற ஒரு சரத்தில் அது மத்திய அரசாங்கத்திற்கும் அடித்தட்டு மக்களுக்கும் ஒரு பாலம் வேண்டும் என்று அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டது. அந்த அறிக்கையில் அதன் பிறகு இந்திரா காந்தி மரணத்திற்கு பிறகு ராஜீவ் காந்தி வந்த பிறகு அது ஒரு கமிட்டியாக நியமித்து ராஜீவ் காந்தி டாக்டர் இந்திய பொருளாதார